தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் நிதி லிமிடெட் என்ற பெயரில் நிதி நிறுவனம் நடத்தி மோசடி செய்த வழக்கில் தேவநாதனின் 280 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டு இருக்கிறது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி லிமிடெட் என்ற பெயரில் நிதி நிறுவனம் நடத்தி மோசடி செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருந்தது. இந்த வழக்கில் தேவநாதனின் 280 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டு இருக்கிறது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். இது குறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரம் என்ன? சென்னை மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியில 150 ஆண்டுகள் பழமையான தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் லிமிடெட் என்ற பெயரில் நிதி நிறுவனம் செயல்பட்டு வந்தது. இந்த நிதி நிறுவனத்தில் நிரந்தர வைப்பு தொகையாக 5000க்கும் மேற்பட்டோர் இருந்திருக்கிறார்கள். பெரும்பாலும் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் முதியோர் ஓய்வூதிய பணத்தை அதிக அளவில் இதில் முதலீடு செய்திருக்கிறார்கள். முதலீடு செய்யும் பணத்திற்கு 10% அதிகமாக வட்டி தருவதாக உறுதியளித்ததாகவும் அதை தரவில்லை என கூறி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக இந்த நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த சுமார் 525 கோடியை முதலீட்டாளருக்கு திரும்ப கொடுக்க நிறுவனம் மறுப்பதாகவும் வட்டி தொகையும் முதலீடு தொகையும் தரவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. இது தொடர்பாக பிரசாத் என்பவர் கொடுத்த புகாரின் கீழ் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்குகள் பதிவு செய்து இதில் 5 பேரை கைது செய்தார்கள். குறிப்பா தேவநாதன் அவர்களையும், அதே போல திருவேங்கடம், குணசீலன், ரங்கவாசியம், மகிமநாதன் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்தார்கள். இதில் ஒருவர் மட்டும் தலைமறைவாக இருப்பதாகவும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரை 5160 புகார் மனுக்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் அதன் இழப்பீடு தொகையாக 586 கோடி வரை அதில் அவங்களுக்கு ஏமாற்றப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைத்து புகார் அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 11 இடங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டதாகவும் 7,53,993 ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் 180.9 கிராம் நகை பறிமுதல் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கியில 16,17,636 ரூபாய் பணம் வைப்பு தொகையாக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அசையா சொத்து ஆவண மதிப்பு 280 கோடி எனவும் பங்குகள் 17,37,00,000 அளவுக்கு பணம் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குல முதன்மை குற்ற அறிக்கை ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட நிலையில சொத்துக்களை முடக்கம் செய்திருப்பதாகவும் இடைமுடக்கம் செய்யப்பட்டு பாதிக்கப்பட்ட முதலாளருக்கு இந்த இழப்பீட்டுத் தொகை கிடைக்க விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள தொடர்ந்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.